ஹலோ, வெல்கம் டு பாப்பிஸ் வெஜிடேரியன் கிச்சன். நான் உங்கள் பத்மினி. இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு புளியே இல்லாத ஒரு குழம்பு, வெறும் தக்காளியை ஒட்டி வச்சு. அதை என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூரில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த பீரியடில் அவள் நெய்பர் அங்கே அது மாதிரி பண்ணியிருந்தா. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி அது பண்ண சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அதை வந்து அவள் தக்காளி குருமா குழம்பு அப்படின்னு சொல்லுவாள். என்னுடைய ஸ்டைலில் குருமாங்கிறது நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம். என்னுடைய ஸ்டைலில் அவள் பண்ணினது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டைலில் இன்றைக்கி நான் தக்காளி குருமா குழம்பு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டிய சாமான்கள் என்ன, குயிக்காக பண்ணிடலாம். புளியே இல்லை, அதனால புளி வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் அது மாதிரி தேவையெல்லாம் இல்லை. வறுக்கணும், தாளிக்கணும், தக்காளி வதக்கணும், எல்லாத்தையும் அரைச்சிட்டு குழம்பு வைக்கணும், அவ்வளோதான். இப்போ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம சாமான்கள் பார்க்கலாம். நான் வந்து முதல்ல இதுக்கு நம்ம வந்து பருப்பு வேக வச்சுக்கணும். நான் இந்த கரண்டியால் 2 கரண்டி துவரம் பருப்பு எடுத்து இது மாதிரி குக்கரில் வச்சு நான் வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் மெயினாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முதல்ல வறுக்க வேண்டிய சாமான்கள் மெயினாக பார்த்துக்கலாம். இதுக்கு இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5-6 ரெட் சில்லி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம், நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா பவுடர் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், 3லேருந்து 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் 2 ஸ்டேஜாக வருது. ஒன்று வந்து வதக்கி கொதிக்க விட போகிறோம், ஒன்று வந்து வதக்கின பொருட்களோடு சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து வறுத்துட்டு அரைக்க வேண்டிய சாமான்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது. அதுக்கு பிறகு மெயினாக தக்காளி. இந்த தக்காளியை 4 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். இன்றைக்கி நான் என்னுடைய தேவைக்கு இந்த 2 கரண்டி பருப்புக்கு 4 ஸ்பூன் தேங்காயோட வறுத்து அரைக்கிறதுக்கு 4 தக்காளி, நாட்டு தக்காளி தான் எடுத்துட்டுருக்கேன். 2 பெரிய தக்காளி, 2 சின்ன தக்காளி எடுத்துட்டுருக்கேன். இதையும் வதக்கிட்டு இந்த வறுத்து அரைக்க பொருளோட சேர்த்து இந்த தக்காளியை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடணும். அதை நான் காமிக்கிறேன் எப்படி அரைக்கிறேங்கிறத. அதுக்கு பிறகு தாளிக்கும் பொழுது கடுகு, வெந்தயம், கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், இதெல்லாம் தாளித்து கொதிக்க வைக்க வேண்டியதான். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும். இப்போ நம்ம வறுக்க வேண்டிய சாமான்களை வறுத்துட்டோ தக்காளியும் எப்படி வதக்கிறோம்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டேஜ் தாளிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுக்கிறத பார்க்கலாம். நான் ஒரு வானலியை சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு கட்டி பெருங்காயம் முதல்ல சேர்க்குறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இதை வந்து ஆக்சுவலாக சாதத்தில் பிசைஞ்சுன்னு ரொம்ப நாள் அவள் செய்கிற போது பார்த்தபோது அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய முறை இதை செய்துட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நான் இதை வந்து இன்றைக்கி இந்த வெயில் நாளில் கொஞ்சம் ரொம்ப புளியெல்லாம் இல்லாமல் தக்காளியை வச்சு பண்ணும்பொழுது அதுவும் உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது தான். இப்போ இன்றைக்கி நான் வந்து இந்த பெருங்காயத்தை கட்டி பெருங்காயம் வறுத்துட்டேன். அதோட இதை எடுத்துட்டு தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா இதெல்லாம் முதல்ல சேர்த்து வறுத்துக்கிறேன். இதெல்லாம் சொலக்கட்டும் கொஞ்சம். இந்த மிளகா இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய தேவைக்கு காரம் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான். தக்காளியினுடைய புளிப்பு, இதனுடைய காரம் எல்லாம் சேர்த்து இப்போ இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதுலேயே நான் தேங்காயை சேர்த்து ஒரு பிரட்டிக்கிறேன். தேங்காய் ரொம்ப வதக்கல. இந்த ஒரு
சின்ன வெங்காயம் நான் இதை வதக்கிறதோட சேர்த்து எதையும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபடுத்தும். ஜஸ்ட்டு தேங்காய் சேர்ந்தா போதும். ஏன்னா இந்த பருப்பு தனியா கடலைப்பருப்பு தனியா எல்லாமே நல்லா செவந்து வறுபட்டு இருக்கும். மிளகாய் எல்லாம் அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நான் இறக்கி வச்சிடுறேன். இதை நம்ம மாற்றிக்கணும். இப்போ ஒன்று நான் மாற்றிக்கிறேன். இப்போ நான் வறுத்த பொருட்கள்லாம் தனியாக எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது ஏன்னா அதே வானலியில் தான் நான் தக்காளி வறுக்கிறேன். இந்த தக்காளியை வதக்கிக்கணும் நல்லா. இது நல்லா தோல் உறிஞ்சு வர அளவுக்கு நம்ம தக்காளி வதக்கிக்கணும். 4 தக்காளி போட்டிருக்கீங்க? ஆமாம், எனக்கு இன்னைக்கு தேவைக்கு நான் போட்டிருக்கிற சாமானுக்கு இந்த 4 தக்காளி புளிப்பு கரெக்டாக போகுது. இது தோல் உரிய வரைக்கும் இந்த புளி இல்லாததுனால கொஞ்சம் நாட்டு தக்காளியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். சரி. இப்போ இது தோல் உரிய வரைக்கும் வதக்க போறீங்க? ஆமாம், இது கொஞ்சம் நல்லா தோல் உறிஞ்சு இது ஆறின பிறகு நான் தோலை உரிச்சிட்டு எப்படி எல்லாத்தையும் ஒன்றா அரைக்கிறீங்கன்னு நான் பார்க்கலாம். ஓகே. இப்போ தக்காளி நான் 4 தக்காளி அடுப்பில் வதங்கிறதுக்காக போட்டிருந்தேன். அது நல்லா வதங்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தோல் நல்லா வதங்கணும். இது தோலை எடுத்துட்டு அரைக்கும் பொழுது தான் சக்கையாக வராமல் இருக்கும் இதில். அதனால இப்போ இதை நான் இன்னொரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஆறணும் இல்லையா? ஆறினா தான் தோல் எடுக்க முடியும். இப்போ இது இந்த பவுலில் நான் மாற்றிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வறுத்து இதில் முக்கியமாக என்னன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்து வதக்கி போடணும். அதுதான் இதுக்கு ரொம்ப நல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் டிப். ஆமாம், எல்லாரும் பார்த்தோம். ஆமாம், இதில் நான் எல்லாமே இந்த தனியா கடலைப்பருப்பு எல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சதை வறுத்ததையே காமிச்சேன். அதுக்கப்புறம் 4 தக்காளியும் வதக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் முதல்ல போட்டு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த தக்காளியும் தோலை உரிச்சிட்டு அதோட சேர்த்து அரைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி தாளிச்சு எல்லாத்தையும் ஒன்னா கொதிக்க விடுறோங்கிறத பார்க்கலாம். அவ்வளவுதான். இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த தனியா கடலைப்பருப்பு பெருங்காயம் மிளகாய் தேங்காய் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதோட 4 தக்காளியும் நான் உங்களுக்கு வதக்கி காமிச்சேன். அதை தோலை எடுத்துட்டு அதையும் இதோட சேர்த்து இப்போ எல்லாம் மொத்தமாக குழம்புக்கு வேண்டியது எல்லாம் அரைச்சுன்னு வந்தாச்சு. இதில் இப்போ நம்ம தாளித்து பருப்பு சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியதுதான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சிடும். ஏன்னா இதில் புளி எதுவும் கிடையாது, அந்த வாசனையெல்லாம் தேவையில்லை. தக்காளி குருமா குழம்புன்னு சொல்லுவா. இதை என்னோட நெய்பர் கோயம்புத்தூர்லேருந்து நான் சொல்லியிருக்கேன். குருமா அப்படிங்கிறது பலரும் பலவிதமாக பண்ணுவாள். நான் இன்னைக்கு இந்த விதமான மசாலாலாம் அவள் பண்ணினதை அப்படியே நான் செய்து பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குழம்பு அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. எல்லாத்துக்கும் தொட்டுப்பார், சாதத்துக்கு போய் செஞ்சுப்பார். ஸோ அதனால நான் இன்னைக்கு இதுவும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் எங்களுடைய லஞ்ச் மெனு. வாழைக்காய் சேனை சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எந்த ஃப்ரை வேணா பண்ணலாம். இந்த காலத்தில் உள்ள மாதிரி சொல்லணும்னா வாவுன்னு சொல்லிட்டேன். அப்படியா? வாவா, சரி, ஓகே. இப்போ ஒரு வானொலி நான் அடுப்புல ஹீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இன்னொரு 5 நிமிஷத்துல குழம்பு முடிஞ்சிடும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கணுமே? ஆமாம். கடுகு வெடிக்கட்டும். நான் பெருங்காயம் எல்லாம் அதிலே போட்டு அரைச்சதுனால இப்போ அது எதுவும் தாளிக்கல. கடுகு வெடிச்ச உடனே வெந்தயம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டால் போதும், வாசனைக்கு. அவ்வளோதான். வெந்தயம் போட்டாச்சு. அதுக்கு பிறகு நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு 10 சின்ன வெங்காயமும் அரைச்சது ஒரு 5-6 அரைச்சிருக்கோம். 10 சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் இது வதக்கத்தில் சேர்க்கிறேன். ஏன்னா இதுக்கு வேற எந்த தான் எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்லை. இப்போ நம்ம சாம்பார் காய்கறி எதுவும் கிடையாது, காய்கறி எதுவுமே கிடையாது. அது இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொதிக்க வைப்போம். ஒரு 2 மினிட்ஸ் இது வதங்கட்டும். இப்போ நான் வறுத்து அரைச்சது தக்காளி. இப்போ இதில் கடுகு வெங்காயம் தாளிச்சுட்டேன், வெந்தயம் அது வதங்கின்னு இருக்கு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு சேர்க்க வேண்டியதுதான். அரைச்ச மசாலா தேங்காய் எல்லாம் சேர்ந்தது இது. அதுக்கப்புறம் அதோட இந்த பருப்பையே சேர்க்க வேண்டியது. ஏற்கனவே வேக வச்ச பருப்பு. ஏன்னா இதில் வேற எதுவும் புளி கரைசல் எதுவுமே கிடையாது. அதிக நேரம் கொதிக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்போ நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நான் இதில் சேர்த்துடுறேன். We'll wait.
இப்போ இந்த வெங்காயம் கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா வதங்கி எடுத்து ம். இதில் தக்காளியோட சேர்த்து அரைச்ச தேங்காய் எல்லாம் அரைச்சதோட பருப்பையும் இப்போ நான் சேர்த்தேன். ஓ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட வேண்டியது. அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி குருமா குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றினாலே அந்த கன்சிஸ்டன்சி கொதிக்கும் பொழுது கொஞ்சம் திக்காகும். அதனால கொஞ்சம் நான் லூஸாக கரைச்சி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். அதை கரைச்சி ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு காமிங்க பக்கம் எல்லாரும் பார்க்கணும். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து குருமா ஸ்டைலில் இருக்கிறது தான் இது. யா அதனால இது வந்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுடைய தக்காளி குருமா குழம்பு ரெடி. இப்போ நம்ம எல்லாம் பருப்பு தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சதை சேர்த்து தாளித்த வெங்காயத்தோட நம்ம ஊற்றினோம். குழம்பு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு ஊற்று. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், ஏன்னா இந்த புளி கிடையாது, அதனால தக்காளி மட்டும்தான் இருக்கனால இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய அருமையான தக்காளி குருமா குழம்பு ரெடி ஆகிடுது. ஆக்சுவலாக நான் சட்டிலேயே தான் வைப்பேன். இது மாதிரி வானதியில் வச்சு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். சட்டி வந்து என்கிட்ட இந்த அளவுக்கு சட்டி தான் இருந்தது. இது கொதிக்கும் போது வெளியில் வருமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு இதில் பண்ணிட்டு அதில் மாற்றிருக்கேன். இல்லைக்கா டேரெக்டாக நான் சட்டியில் தான் வைப்பேன் இந்த குழம்பு எல்லாமே. நான் அப்புறம் உப்பு போட்டே அதை உங்கள்கிட்ட சொல்ல விட்டு போயிடுது. அவ்வளோதான். இப்போ கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டா ரொம்ப அருமையான தக்காளி குருமா குழம்பு ரெடி ஆகிடுது. இதுக்கு ஆல்ரெடி தாளிப்பு ஆயிடுது. ஆமாம், அதனால கருவேப்பிலை தாளிச்சு மாத்திரம் நம்ம குழம்பே வச்சோம். அதனால இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி குருமா குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய அருமையான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒவ்வொரு மனுஷால்ட்டேருந்தும் நம்ம பல விஷயங்கள் கற்றுக்குறோம். சமையல் ஆகட்டும், மற்ற நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். அந்த விதத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் எங்களுடைய அவள்லாம் இப்போ எங்கே இருக்காளோ கூட தெரியாது. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி போகும்பொழுது அவள்லாம் பெரியவாளாக இருந்தா. ஸோ நான் ரொம்ப சின்னவளாக இருப்பேன் நான் கல்யாணம் ஆகி போகும்போது. ஸோ அந்த டைமில் கற்றுட்டு என்னென்ன எங்கே இருந்தாலும் தேங்க்ஸ். ஆமாம், அவளுக்கு ஒரு தேங்க்ஸ். இது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட். இது எல்லாத்துக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துலேயும் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நான் லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேப்பங்கிழங்கு எந்த ஃப்ரை வேணால் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தேங்காய் எல்லாம் போட்டு அது மாதிரி மைல்டாக தான் வேணும் அப்படின்னு விரும்பினேன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற இந்த அருமையான ஒரு பாரும்போது இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்னு நான் திருப்பி காமிக்கிறேன். எல்லாம் அரைச்சி ஊற்றி இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஏற்கனவே இதை அரைக்கவும் வெங்காயம் அரைச்சிருக்கோம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தாளிச்சிருக்கோம். ஸோ அருமையான இந்த தக்காளி குருமா குழம்பு, குருமா சாம்பார் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ஏன்னா இதில் பருப்பு சேர்த்துருக்கோம், அது சாம்பார் லெவலில் தான் வரும். ஸோ அந்த அருமையான ஒரு குழம்பை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய லைக்ஸ் எப்படி இருந்தது, ஃபீட்பேக் என்ன இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அடுத்தடுத்து சொல்லும்பொழுது தான் என்னால் வந்து ட்ரெடிஷ்னலாக மற்ற ஒரு டிஷ்ஷெல்லாம் பண்ணி காமிக்க முடியும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுவோம். அடுத்த ஒரு ட்ரெடிஷ்னல் வீடியோவை நான் மீட் பண்ணேன்.